வந்திருக்கிறது யாரு சாமி? முத புடிச்சிருக்கிறது யாருடா? காளிமுத்து. அதான்டா ஒரு மாதிரி மொசு மொசுன்னு குத்துது. கைய மாத்தி புடுறா. கையற ஐயோக்கே நாய பிடிப்பா. பொம்பளையால பிடிக்க சொல்லுங்கடா. புர்ரா பொம்பளையால பிடிக்க மாட்டா. சாமி குத்தமாயிர போது. பொம்பளையால வேகமா வந்து பிடிங்கதா சாமி யாரு? எங்கடா அந்த புள்ள? டேய் சாமி வந்து பொம்பளையால பிடிச்சிருச்சாடா? பிடிச்சிருச்சு சாமி. நல்லா இறுக்கமா பிடிக்க சொல்லுப்பா. ஓயே சாமி என்னப்பா? என்ன வந்திருக்கிறது யாரு? வந்திருக்கிறது யாருன்னு கேக்குறேன். யாரு? நான் தான்டா பிள்ளையாரப்பா. புள்ளையாரா? ஆமாப்பா. சாமி முருகன்னா வேல் இருக்கும். சரிப்பா. மாரியம்மன்னா ஈட்டி இருக்கும். சரிப்பா. புள்ளையாருக்கு எங்க தும்பிக்கையே காணோம். கீழ இருக்கே. எங்க? அந்த அங்க கிடக்குறாங்க. வந்திருக்கிறது பிள்ளையாரும்ல பெருசாலியும் இல்ல. ஆ. நான் கடப்பார முனி. கடப்பார முடியா? ஆமாப்பா. ஓ மை காட். என்னப்பா? சாமி என்னப்பா? ஐயோ சாமி இப்ப வரம் உங்கள்ட்ட வரம் கேட்கணும்னு புள்ள கீழ விழுந்துச்சு. என்னப்பா வரம்? என்ன வர தெரியுமா? புள்ள வரம் வேணும் சாமி வேணுமா? புள்ள வர வருமா? ஆமா கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சாம். சரிப்பா. குழந்தையே இல்லையா? ஏன் பக்கத்துல புழு பூச்சி கூட இல்லை? ஆமா புழு பூச்சி இல்லையா? புருஷன் எங்க இருக்கா? வெளிநாட்டுல இருக்கார். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க வருவேன்? 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வருவார். 3 வருஷத்துக்கு ஒரு மைண்டடா புள்ள இருக்கும். நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணப்பா புழு பூச்சி உண்டாயிரும். சொல்லுங்க என்ன பரிகாரம்? நைட்டு 1 மணிக்கு. 1 மணிக்கு முள்ளு இங்கிட்டு போக கூடாது, இங்கிட்டு போக கூடாது, சென்டர்ல நிக்கணும். ஓகே 1 மணிக்கு. 1 மணிக்கு நல்ல லக்டு சோப்போடு குளிச்சு. ஏன் கமான் சோப் போட்டு குளிச்சா? எட்டையில பார்த்தா நரம் வந்து அப்புறம் லக்டு சோப்போடு குளிச்சு தலைய விரிச்சு போட்டு தலைய விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு. எப்ப எத்தனை முழம்? எத்தனை முழம்? சி 2 முழம் மல்லிகை போச்சு வச்சு என் சன்னதிக்கு வர சொல்லுடா. சரி என் சன்னதி திறந்து கிடக்கு. கடப்பார முனி போட்டு அனுப்புவான். ஏய் சாமி எதை? விபூதிய. அதானே பார்த்தேன். அப்படியே சன்னதியில வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்லப்புறத்துல குஞ்சு தெரியும்டா, கோழி குஞ்சு தெரியும், அதெல்லாம் விரட்டி புட்டு கம்பெடுத்து நோண்ட சொல்ற நிறைய புழுப்பூச்சி வந்துடும். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? புழுப்பூச்சி தானப்பா கேட்டி பாக்கப்பா. சாமி என்ன பண்றீங்க? எங்க போனாலும் சன்னதிக்கு 90 ஓட்டு தான் போடு. கையிலையா? கையில போட்டு தானே ரேகலாமா இருக்கேன். சாமி வாங்கப்பா. இந்த பிள்ளைக்கு டெய்லி கச்சேரி வரது கஷ்டமா இருக்கான். அதனால நல்ல வண்டி ஓட்டு வாங்கணும். வண்டி வாங்கணும். ஆமா ஒரு சுத்து சின்ன வண்டி போதும். நான் சொல்ற வண்டியை வாங்கடா. புல்லட்டு வாங்கினீங்கன்னா வளத்துக்கு சாண்டு போட முடியாம காலில் விழுந்துரு வடக்குன்னு உதஞ்சுக்கிட்டு கிடப்ப. நான் இந்த அழகுமலை வர்ணிப்புக்கு வந்திருக்கேன் கோவிந்தோன்ற. எக்ஸல் வாங்கினா 1000 ஊத்தி பெட்ரோல் போடணும் ஓடுமடா. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். அதனால நான் பத்த மகளே நொங்கு வண்டி செஞ்சு வெள்ளலூர்ல தெருவா ரிங்குன்னு ஓடிடுவேன். நல்ல வண்டி. ஒரு வீல் புடுங்குச்சுன்னா அடுத்த வீல சொரிக்கலாம். என்ன கொஞ்சம் சீசனை உருகிடும். பார்த்தா வேமா வாங்கடா சாமி. 5 சாமி என்னப்பா? இந்த புள்ள கச்சேரி வந்து 7 வருஷமா ஆகுது. இன்னும் ஒரு வீடு கட்ட முடியல. வீடு கட்டணும். ஆமா வீடு கட்டணும். அதுக்கு நான் நிமிந்தால வேலையா பாக்குறேன். என்னைட்ட வீடு ஆசீர்வாதம் வீடு நல்ல வீடா கட்டணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் சொல்ற வீட கட்டுடா. உன் வீட்டுக்கெல்லாம் எப்படி 750 லிட்டர் கம்பி வேணும்? 750 லிட்டரா? அது என்னது சிமெண்டாடா? சரி ஏதோ ஒன்று போட்டு கட்டி விடு, மொழிகி விடு. நான் சொல்ற வீட கட்டுடா. சரியா? மாடி வீடு கட்டினேன்னா வெயிட்டு தாங்காம மணமடந்து சரிஞ்சிருமுடா. ஆமா. மண்ணு வீடு கட்டினேன்னா மழை வேஞ்சு கரைஞ்சிரும். கூரை வீடு கட்டினா கிருத்திரம் முடிஞ்ச போய் நாகுமாரி ஆளு பிளாக்கில் கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன். அதனால நான் பத்த மகளை கீரனூர் பிளாட்டு பாரத்திலேயே படுத்துக்கடா. கரண்ட் புள்ள வீட்டு வாடகை எதுவும் கிடையாது. நினைச்ச நேரம் படுத்து எந்திரிச்சு போயிடலாம். நீ வாத்தா ஆமா அவன் ஏன் அறையிற அவனே வாப்பா வாப்பா. சாமி இந்த பிள்ளைக்கு என்ன வரம் கேட்கறதுன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு சாமி. ஏப்பா சாமி இந்த பிள்ளை மூஞ்சிய பார்த்து நீங்களே அந்த பிள்ளைக்கு என்ன வர வேணும்னு கண்டுபிடிங்க. இந்த பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லடா. ஒரே ஒரு குறை. என்ன குறை? என்ன குறை? புருஷன் தான்டா குறையும். புருஷன் தான் குறையா? ஏத்தா எந்த புருஷன் வேணும்? சவட்ட வேணுமா இல்ல இழுக்க வேணுமா? சவட்ட அங்க இருக்கியா? ஏத்தா உனக்கு நல்ல புருஷன் வேணும்னு வச்சுக்கவே உன் செல்ல ஒரு மாதிரி அது பிரச்சனை இல்ல.
எந்த புருஷன் இருந்தாலும் கூடவே இருக்கிற மாதிரி புருஷன் வேணுமா? கூடவே எப்படிப்பா இருப்பேன்? அப்புறம் 10 நாள் பக்கத்துல இருந்தா முட்டை கவுச்சி அடிக்குதுடா. சாமி நம்ம காளிமுத்து மிகப்பெரிய பாடகர். கச்சேரி தான் எவனும் கூப்பிட முடியுறாங்க. அதனால அந்த கச்சேரி தொழில விட்டே போயிடலாம் இருக்காப்ல. ரொம்ப சந்தோஷம். வேற தொழில் பார்க்கலாம் இருக்காப்ல. விவசாயம் பார்க்கலாம். கைரட்டுக்கு தமிழர்ல முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் இல்லாம இன்னைக்கு எதுக்குமே கிடையாது. ஆனா அதுல ஒரு சந்தேகம். ஒரு விவசாயி போய் கால சேத்துல வச்சாதான் நம்ம எல்லாம் கைய சோத்துல வைக்க முடியும். நான் விவசாயம் பண்ணணும்னு பெருமையை பாராட்டுறேன். சாமி நீ வேற ஒண்ணுக்கு இருக்க போகும்போது கூட லைவ் போறிய முன்ன. சாமி நான் சொல்ற விவசாயத்தை பண்ணு. சாமி விவசாயம் பண்றதுல தான் எனக்கு சந்தேகம். சாமி என்ன கடலை போடுறதா, சோளம் போடுறதா, நெல்லு போடுறதா இல்ல பருத்தி போடுறதா? இப்பதான் கடலை நல்லா போட்டுட்டு தானே இருக்கேன். போடல அந்த கடலை என்ன பயிர் போட்டாக்க நல்லா என்ன பயிர் இந்த வேலைக்கெல்லாம் வராத. ஏன்னு கேளு, நீ மெனக்கெட்டு பைக்கில் பெட்ரோல் போட்டு அந்த பிள்ளையில ஏற்றிட்டு போய் கடையில் டீ வாங்கி கொடுத்து சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் திண்டு விட்டு நீ கச்சேரி கொடுத்தவன அடுத்தவனுக்கு போயிட்டு உன்னை தெருவில் தெரிஞ்சு அலைய விட்டு, சரியா, நீ மன உளைச்சல் அழுது புலம்பி, ஆமாம் இவ்வளோ பேசினாலும் அவ்வளோதான் சொல்கிற இருக்கட்ட. இந்த வேலைக்கு வராத. நான் சொல்கிற விவசாயத்தை பண்ணு, குடும்பத்தோட நிம்மதியாக சாப்பிடலாம். சரியாப்பா? நெல்லு போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது, தொட்டிக்கு வராது, வாசலுக்கு வராதுடா. கம்பு போட்டீங்கன்னா களவாணி பையா களவான்ட்டு போயிருவேன். பருத்தி போட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் போற பிள்ளைய போய் புடுங்கி திண்டு போயிருமாப்பா. வெண்டிக்காய் போட்டீங்கன்னா 100 நாள் வேலை பார்க்குற பொம்பளையால வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கி போய் வீட்டில் போய் புளிக்குழம்பு வச்சிருமாப்பா. அதனால நான் பார்த்த மகனே கஞ்சா செடி போடுறா ஜென்ரல் ஜெயில நேரத்துக்கு அம்மங்களை தின்னலாமாடா. உன் முண்டை உன் முகரைக்கல அதே வேலையை போடாங்கிட்டு சாமி மலையேற போது அடிங்கடா மேலத்தை. ஆற மண்டை பிரிங்கு ரோல் மாதிரி வச்சுக்கிட்டு ஆற என் கையில பிளிச்சிங் பண்ற போட்டா, ஆறு என் கையில பிளிச்சிங் பண்ற போட்டா, என் கையில ஆறு பிளிச்சிங் பண்ற போட்டா. யாரு போட்டது? காளிமுத்து தான் போட்டாப்ல. காளிமுத்தா? சாமி வந்துச்சோ? சாமி வந்து சாமி வந்துச்சா? எனக்கு இன்னைக்கு சாமி வராதரா? ஏண்டி நான் தான் 3 நாளா குளிக்காம தரேனே. ஆமா